வணக்கம் டாக்டர். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு முதல்ல நன்றி. இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக அதிநவீன சிகிச்சைகள் நிறைய வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, குழந்தையின்மை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு இரத்த பரிசோதனை, ஒரு விந்து பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையான பரிசோதனைகள்லேருந்து ரொம்ப நாளடைவில் இன்னும் விஞ்ஞான ரீதியாக இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிகிச்சை தேவைப்படக்கூடிய தம்பதியினர் நிறைய பேருக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த செயற்கை கருதரித்தல், டெஸ்ட் பேபி நம்ம சொல்கிறது. பட் அவங்க அந்த ஐவிஎஃப் இக்ஸி டெஸ்ட் பேபி செயற்கை கருதரித்தல் அதோடு நிறுத்திடுறாங்க. அதுக்கு மேலே என்னென்னலாம் இன்னும் அவர்களுக்கு தன்னுடைய கருதரிப்பை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன சிகிச்சைகள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். ஸோ ஒரு சில ஆண்கள் குறிப்பிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லை உயிரணுக்களோட துடிப்பு ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லை வடிவம் ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை கருதரித்தல் ஐவிஎஃப் இக்ஸி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கும்போதே அவங்களுக்கு இதோட நம்ம கூட இம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையும் நம்ம சேர்த்து அளிக்கலாம். இப்போ இம்சி மாதிரி பிக்ஸின்னு ஒன்று வந்திருக்குது. இதிலெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த உயிரணுக்களில் கூட செயல்திறன் அதிகமாக வாய்ந்த உயிரணுக்கள் எது அப்படின்றத குறிப்பிட்டு நம்ம எடுத்து அதன் மூலிமா இவங்களுக்கு கருவை உருவாக்கி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன நம்மளுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில டைம் நம்ம எடுக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் தவறான உயிரணுக்களாக இருக்கலாம். ஸோ அதனால் வரக்கூடிய கரு தவறான கருவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கரு வச்ச பிறகு அது இம்ப்ளான்ட் ஆனாலும் அது சரியாக வளராது. இது ஒரு கருச்சிதைவில் முடியலாம். ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிற டெக்னிக்ஸ் இம்சி பிக்ஸி இதெல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணோம்னா நம்ம எடுக்கிற உயிரணுக்களை நல்லா எடுக்கிறதுனால வரக்கூடிய கருவுடைய திறனும் நல்ல திறனுள்ள கருவாக நம்மளுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போய் கரு ப்ரெக்னென்ட் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி வந்திருப்பாங்க. மெயினாக டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டில் கூட. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நாங்கள் மெயினாக ஏஆர்சி கருதரிப்பு மையத்தில் இப்போ என்ன மாதிரி புது சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆரே. இதில் இவங்களுக்கு எந்த நாளில் கருவை உள்ளுக்குள்ளார வச்சா அது கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றது இந்த எரா டெஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப துல்லியமாக காமிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு ஒரு நாள் வேறுபாடு, நம்ம நேத்திக்கு வச்சா இல்லை நாளைக்கு வச்சா கரு ஒட்டுற திறன் அதிகமாக இருக்கும். பட் அது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம நடுவில் ஒரு நாளில் கொண்டு போய் கருவை கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறதுனால கூட அவங்க பல வாட்டி வெளியில் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த எரா டெஸ்டிங் கொடுத்து அவங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி துல்லியமாக என்னைக்கு அந்த கரு ஒட்டக்கூடிய திறன் அவங்க கர்ப்பப்பையில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அன்னைக்கு நாங்கள் கருவை செலுத்துறதுனால அவங்களுக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக வருது. ஸோ இந்த எரா டெஸ்டிங் பற்றியும் நேர்கள் தம்பதியினர்கள் நிறைய பேருக்கு இன்னும் தெரியலை. இதை பற்றி நாங்கள் நிறைய அறிவுறுத்தி நாங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை ரொம்ப அதிகமாகக்கூடிய சில வழிமுறைகள். என் பேர் வினுப்ரியா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லாமல் இருந்தோம். நிறையா ஹாஸ்பிட்டல் போனோம். 2-3 ஹாஸ்பிட்டலில் தீவிரமான சிகிச்சையில் ஈடுபட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. இங்கே வந்தோம், முதல் தடவையே எங்களுக்கு சக்ஸஸ். இனிமேல் நான் சந்தோஷமாக எல்லாத்துக்கும் பங்கெடுத்துப்பேன் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். எதுக்கு எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. இஷ்ட போல் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ரீசனும் சொல்ல மாட்டாங்க. என்ன எதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே மேடம் ஃபஸ்ட்டு டைமே எதுக்காக பண்ணோம் மேடம் சார் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நிறைய சஜஷன்ஸ் ஒப்பீனியன் கொடுத்தது ரொம்ப அந்தந்த டைமுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் எங்களுக்கு தெளிவாகவும் புரிஞ்சு நாங்கள் நடந்துக்கிட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வந்து பண்ணக்கூடிய இந்த எம்ப்ரியோஸ்கோப் யூஸ் பண்ணுறது. எம்ப்ரியோஸ்கோப்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கருமுட்டையை எடுத்து கணவரோட உயிரணுக்களோடு நம்ம சேர்த்து கருவாக்கி அதை வந்து இன்குபேட்டரில் வச்ச பிறகு ஒவ்வொரு முறையும் அந்த கருவை எடுத்து நம்ம வளருதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து டைரக்டராக வந்து நம்மளுக்கு வீடியோ மானிட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகிடுது. ஸோ அது மூலிமா நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து வீட்டில் இருந்தபடி கூட நம்ம வச்சுட்டு வந்திருக்கிற அந்த கருக்கள் வந்து எப்படி முதல் நாள் வளருது, எப்படி 2வது நாள் வளருது, எப்படி 3வது நாள் 4வது நாள் வளருது அப்படின்றத நம்ம இன்குபேட்டரே ஓப்பன் பண்ணி அந்த கருவை டிஸ்டர்பே பண்ணாமல் டைம் லேப்ஸ் மானிட்டரிங்னு சொல்லுவோம், நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்படி பார்க்கறதுனால நம்ம மணி நேரம் கணக்கு வைத்து எந்த கரு, உதாரணத்துக்கு நம்ம ஒரு 12 கரு வச்சுட்டு வரோம், அந்த 12 கருவில் வந்து எந்த கரு வந்து கரெக்டான டைமில் டிவைட் ஆகுது, எது கரெக்டான டைமில் வளருது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த டைம் லேப்ஸ் மானிட்டரிங் ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா 10 கரு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எடுத்து நம்ம 3 கரு இல்லை 4 கரு செலுத்த போகிறோம். ஸோ நம்ம வந்து தவறான கருவை கூட நம்ம எடுத்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கிற கருவை கூட நம்ம செலுத்திடலாம். அதனால் ஒன்று அவங்க கரு தரிக்காமல் போகலாம், இல்லை கரு தரித்து அவங்களுக்கு வந்து கரு கலையலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த டைம் லேப்ஸ் மானிட்டரிங் அப்படின்ற சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கரு குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டான வடிவத்தில் கரெக்டான செல் ஸ்டேஜில் வளருது, எதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது, எதோட பொட்டென்ஷியல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நாங்கள் மானிட்டர் பண்ணி அந்த கருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துறதுனால வெற்றி சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவளுக்கு புருஷனாலும் சரி எப்படினாலும் ஒரு சந்தோஷம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் ஒரு இந்த டெஸ்ட் டியூப் மூலமாக இந்த குழந்தை பெற்றுக்கிட்டே ரொம்ப பெருமை எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு நடந்தது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நானே எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் வைக்கலையே மண்டபத்தில் வச்சேன்ட்டு நானே எங்கள் அக்காட்ட கேட்டேன். அதுக்கு எங்கள் அக்கா அவளால் மேலெல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் மண்டபத்தில் வச்சேன். இல்லைக்கா முதல்ல நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டில் நடந்திருக்கலாமே நானே சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இந்த ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப வந்து இந்த சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத ரொம்ப பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி டைம் லேப்ஸ் மானிட்டரிங்கில் நாங்கள் வந்து நுண்ணியமாக கவனித்து கருவை பிக்கப் பண்ணுறதுனால ஒரே ஒரு கருவை செலுத்தி அந்த ஒரு கரு மூலிமா அவங்க கருதரித்து குழந்தை பேர் பெறதுக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வரவங்க 40 வயதுக்கு மேற்பட்டவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து டாக்டர் எங்களுக்கு 2 குழந்தையெல்லாம் இருந்தால் எங்களால் வளர்க்க முடியல, எனக்கு ஒரு குழந்தை மட்டுமே போதும்னு சொல்லி வரவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து 2 குழந்தைக்கு மேலே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. 3 குழந்தை 4 வச்சுருக்காங்க, அதில் வந்து 3 உருவாயிடுச்சு, 1 பாலை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி போட்டுட்டேன். அப்போ சொன்னேன், அம்மா கையெடுத்து கூப்பிட்றவங்கள 2 போதுமா, 3 அந்த பிள்ளை தாங்காது. நான் ஒரு பிள்ளையே அவனை உண்டாயிருக்கும்போது இவ்வளோ பெருசாக நான் தாங்க முடியலையே, 3 பிள்ளை அவள் எப்படி கட்ட பிள்ளையா இருக்காங்க, எப்படி தாங்குவாமான்னு அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ மல்டிபிள் ஜெஸ்டேஷன் 3 குழந்தைகள் வர்றதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக, தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் 2 குழந்தைகள் கொடுக்கறதுக்காக, ஒரு குழந்தையே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை எதுன்னு கண்டுபிடிச்சி செலுத்துறதன் மூலயமா வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கரு கிடைக்குது. அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப நல்ல செயல்திறன் உள்ள ஒரு கருவாக எடுத்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஞ்ஞான ரீதியாக வந்து ரொம்ப வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கறதுக்காக இப்போ புதுசாக வந்திருக்கிற சில டெக்னிக்ஸ். என் பேர் சண்முகம், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து விவசாயம் பண்ணுறேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. 8 இயர்ஸாக குழந்தை இல்லை. செங்கல்பட்டு போய் பார்த்தேன், காஞ்சிபுரம் பார்த்தேன், எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஆனால் வந்து எங்கேயும் ஒரு சரியாக ரீசனபுளாக பதில் சொல்ல. எனக்கு வந்து பணம் செலவானது தான் மிச்சம். ஸோ இதுக்கப்புறம் குழந்தை தேவையான்ற ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில். ஸோ ஏதாச்சுமா டிவி பார்க்குறப்ப ஸோ சரவணன் சார் வந்து வந்தாப்புல டிவி பார்த்துட்டு நான் என் மிஸ்ஸஸோடு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்தோம். சரவணன் சார் வந்து ரொம்ப நல்ல கவுன்சிலிங் கொடுத்தாப்புல. சரவணன் சார் டாக்டர் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாப்புல. எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு இப்போது. அதே மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து வெளியில் இங்கே அங்கேயும் போய் பணம் செலவு பண்ணுவீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க. அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதாவது இங்கே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஏஆர்சி ஃபெர்டிலிட்டி கேருக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள்.